ஹாய் ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என் கூட ஒரு சிம்பிளான மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஃபுல்லாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நேற்று கொஞ்சம் சாப்பாடு மீந்துருச்சு. சரி, அதை எடுத்து கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுருந்தேன். அதை தயிர் கலக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அதையுமே எடுத்து வச்சிட்டேன். சாப்பாட்டுக்காக அரிசியுமே ஊற வச்சிட்டேன். ஊற வச்சு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் சாப்பாட்டுக்குமே ஒலை போட்டுட்டேன். ஏன்னா ஊற வச்சு சாப்பாடு வடிக்கும் போது நம்மளுக்கு மதியானம் வரைக்கும் நல்லாவே இருக்கும், கெடாது. இந்த தண்ணி விடுற பிரச்சனைலாம் வராது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி லஞ்சுக்கு கேரட் பீன்ஸ் போட்டு சாம்பார் தான் வைக்கலான்னு சொல்லி பருப்பு கழுவிட்டு இருந்தேன். எப்போவுமே நான் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணால் மட்டும் பருப்பு வேக வைக்கும் போதே உருளைக்கிழங்கு அதிலே போட்டு வேக வச்சுருவேன். கொஞ்சம் வேலையும் மிச்சமாகிற மாதிரி இருக்கும், டைமும் சேவ் ஆகிற மாதிரி இருக்கும். உங்கள் கூட ஒன்று ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன். என்னோடய ப்ரெக்னன்சி ஜேர்னியை சின்னதாக நான் சொல்கிறேன். எனக்கு ஃபஸ்ட் பேபி பாய் பேபி. இப்போ நான் 6 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். எனக்கு இயர்லி ப்ரெக்னன்சி தான் நான் சொல்லுவேன் என்ன கேட்டால். ஏன்னா தம்பிக்கு இப்போ 1.5 வயசு தான் ஆகுது. ஃபர்ஸ்ட் பர்த்டே முடிஞ்சு ஒரு 2 மந்த்ஸ்லேயே நான் செகண்ட் ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணும்போது பாசிட்டிவ்னு வந்துச்சு. ரொம்ப ஹாப்பி தான். பட் எனக்கு என்ன பயம்னா, தம்பிக்கு ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன், அதை உடனே ஸ்டாப் பண்ணணும், நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதெல்லாமே ஃபேஸ் பண்ணி தான் நான் இந்த ஜேர்னியை கொண்டு போகணும் அப்படின்னும் போது டாக்டர்கிட்டமே நான் கன்சல்ட் கேட்டேன். டாக்டர் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பார்த்துக்கலாம், ஃபீடிங் மட்டும் ஸ்டாப் பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நானுமே ஸ்டாப் பண்ணிட்டு இது வரைக்குமே நல்லா தான் போயிட்டுருக்கு. இதை பற்றி வேறு எதனா டவுட்ஸ் இல்லை வேறு எதனா உங்களுக்கு கேள்வி கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் டீட்டெயிலாக வீடியோஸ் போடுறேன். இப்போதைக்கும் ஒரே ஒரு தாட்டு தான், பாய் ஆர் கேர்ள் எந்த பேபியாக இருந்தாலும் சேஃபாக பிறக்கணும் அப்படின்றது மட்டும்தான் எனக்கு. மற்றபடி சின்ன சின்ன இஷ்யூஸ் இருந்தாலுமே அது என்னோடய பையனை பார்க்கும்போது எனக்கு அது எல்லாமே அவ்வளோ பெருசாக தெரியாது. ஓகே தான், நார்மலாக இது வரைக்குமே நல்லா தான் போயிட்டுருக்கு. சைட் பை சைடாக குழம்புக்கு தேவையானது எல்லாமே அரிஞ்சுமே வச்சுட்டேன். கேரட் பீன்ஸ் நான் எப்போவுமே வதக்கி சாம்பாரோட கொதிக்கும் போது தான் போடுவேன். ஒரு சிலர் வேக வச்சு கூட போடுவாங்க. எனக்கு அந்த மாதிரி பிடிக்காது. அதனால் கேரட் பீன்ஸுமே நான் அரிஞ்சு எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னோடய மார்னிங் ரொட்டீனை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எழுந்திரிச்சேன். பட் தம்பியுமே என் கூட எழுந்திரிச்சிட்டான். அவனை திரும்ப கொஞ்சம் நேரம் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். காலையிலே பார்த்திங்கன்னா செம்ம வெயிலாக இருக்குது. காலையிலேயே இது மதியானமாகவே தெரியல. ஏன்னா வீடியோவை பார்க்கும்போது தான் தெரியுது, என்ன இது ரொம்ப வெயில் அடிக்குது, வீடியோவில் ஒழுங்காக வரலையே அப்படின்னு யோசித்தேன். சரி, ஓகே, என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். என் ஸ்டைலில் சிம்பிளாக சாம்பார் எப்படி வைக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன ரீகேப் தான் பார்க்க போகிறோம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். கடுகு சீரகம் தாளிக்கிறதுக்காக போட்டுக்கிட்டேன். நல்ல எண்ணெய் ஊற்றி நீங்கள் சாம்பார் செய்வீங்களான்னு எனக்கு தெரியல. நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், அங்கே செஞ்சுருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. நானுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தடவை செஞ்சேன். பட் இப்போ அப்படி செய்யலை. இப்போ நார்மலாக ஒரு வெங்காயம், தேவையான அளவு கருவேப்பிலை போட்டு தக்காளியுமே போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி வதங்கினோடனே நான் காய்கறியை போட்டுருவேன். ஒரு சில டைமில் வெங்காயத்தோடு சேர்த்து கூட வதக்குவேன். ஏன்னா எனக்கு நல்லா வதங்கி சாம்பார் வரும்போது நல்லாயிருக்கும். கேரட் பீன்ஸ்லாம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பருப்பு வேக வச்சுருக்கேன்ல, அதை நல்லா மசித்து இது கூட சேர்த்துப்பேன். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்து கொஞ்சமாக நான் புளி கரைச்சல் ஊற்றிப்பேன். ஏன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் தான் ஊற்றுவேன். ஏன்னா தக்காளி சேர்க்குறோம்ல, எனக்கு அந்தளவுக்கு புளிப்பு பிடிக்காது சாம்பாரில். ஸோ அதனால் நான் கம்மியாக தான் புளி சேர்த்துப்பேன். பருப்பு வேக வைக்கும் போதே உருளைக்கிழங்குமே வேக வச்சுருந்தேன். அது நல்லா சூடாக இருந்தது, அதனால தான் கை சுட்டுருச்சு. உடனே அந்த டேபிள் மேலே வச்சுட்டேன். உருளைக்கிழங்கு எப்போவுமே நான் இப்படி தான் பண்ணுவேன். உருளைக்கிழங்கு செய்கிறது தான் என்னால் வீடியோ எடுக்க முடியல. தம்பி கரெக்டாக எழுந்திரிச்சிட்டா. அவனுக்கு பால் காய்ச்சி எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்கறதுக்காக போயிருந்தேன். அப்போ வீடியோ எடுக்க முடியல. சரி, ஓகே, லஞ்சுக்கு வேறு பேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கடகடன்னு உருளைக்கிழங்குலாம் செஞ்சுட்டேன் நானே. அது மட்டும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணல. எல்லாமே ரெடி பண்ணி டிஃபன் பாக்ஸ்லேயுமே கட்டிட்டேன். எங்கள் வீட்டில் இன்றைக்கி கேரட் பீன்ஸ் சாம்பார், சாதம், உருளைக்கிழங்கு பொரியல். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுதான் லஞ்சு. வாங்க சாப்பிட்லாம். உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.